வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலர். மேடை நாடகத்திற்கு புத்துயிர் தருகிறது தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம். ஜத்து சகாதேவன் பங்கேற்றார். நாட்டில் மறைந்து வரும் மேடை நாடகத்திற்கு புத்துயிர் ஏற்படுத்தி வருகிறது தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம். முன்பெல்லாம் தோட்டங்களில்தான் மேடை நாடகங்கள் நடைபெற்று வந்தது. இன்று அவைகளை காண முடியாது. காரணம், தோட்டங்களில் நம்முடைய சமூகம் இல்லாததால் அதனை ஏற்று நடத்த இயலவில்லை. தொடக்கமாக பாரான கதைகளை மேடையில் ஏற்றி வந்தோம். இன்று முதன்முறையாக சமூக நாடகமாக பூச்சிரவையின் உறவுகள் நாடகத்தை அரங்கேறியதாக அவர் குறிப்பிட்டார். அந்த கலாச்சாரத்தை கடைபிடிக்க தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் மேடை நாடகங்களை அரங்கேற்றி வருகிறது என அதன் நிர்வாக இயக்குநர் டத்து சகாதேவன் கூறினார். தான் ஸ்ரீ சோமா கலை கலாச்சார அறவாரியத்தின் சார்பில் ஒரு நாடகத்தை இன்று இப்போவில் அரங்கேற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது இங்கு உள்ள இப்போ கலாச்சார மற்றும் இப்போ இந்தியர்களின் கலாச்சார மன்றத்தின் சார்பில் ஐயா பாலையா அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார். அவருக்கு முதலில் நன்றி. இந்த நிகழ்வு முதல் தரையாக சமூக நாடகம் கூட்டுறவு சங்க அறவாரியம் தான் ஸ்ரீ சோமா அறவாரியம் அரங்கேற்றுறது. ஏற்கனவே நாங்கள் ஒரு 7-8 புராண நாடகங்களில் செய்திருக்கோம். கடந்த 10-15 ஆண்டுகளாக அது நாடகத்துறையை வளர்க்கணும்னு சொல்லி தான் ஸ்ரீ சோமா அவரோட முயற்சியில் இதை செய்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஒரு திருப்பமாக சமூக பிரச்சனைகளை குறிப்பாக விவாகரத்தை பற்றியும் அதனால் குடும்ப சீர்கேடுகள் பற்றியும் ஒரு சமூக நாடகம் இன்றைக்கு செய்கிறாங்க. நேற்று சுங்கத்தாண்டியில் இதே மாதிரி அரங்கேற்றம் நடந்தது. இது கலாச்சாரத்தை வளர்க்குறதோடு சமுதாயத்துக்கும் ஒரு நன்மை வரும் அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் இதை செய்கிறோம். ஆக இது அடுத்து முடிஞ்சால் நெகிரி சிம்பிளாலையும் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஏற்பாடு இருக்குது. நன்றி. கலாச்சார வளர்ச்சியோடு சமூக நலம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இம்முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். தான் ஸ்ரீ சோமா அறவாரியத்தின் ஏற்பாட்டில் ஏப்போ இந்திய சமூக நல கலை கலாச்சார பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் பாளையாவின் ஆதரவோடு இந்த மேடை நாடகம் ஏப்போவில் உள்ள கலை பண்பாட்டு இலாக்கா மண்டபத்தில் அரங்கேறியது. இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலம் நமது பாரம்பரிய கலாச்சாரத்தை பாதுகாத்து வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்வில் இந்நாடகத்தில் பங்கேற்ற 21 கலைஞர்களும் கௌரவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.